கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தெய்வம்தான் நம்முடைய நம்பிக்கை. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களோ அசையாமல் சீயோனை போல, சீயோன் மலை போல இருப்பார்கள். நீங்க அவர் நம்புறீங்களா? நம்புங்க பிரியமானவர்களே. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். சரியா? ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது,
ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலதான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே எனக்கு ஸ்தோத்திரம், உங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உங்களிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து 18வது அதிகாரம் 21வது இறை வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முக்கியமான செய்தி ஒன்றுதான்: உங்களோடு வாழும் உங்கள் சகோதர சகோதரிகளை நீங்கள் மன்னிக்காவிட்டால் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்து பல செய்திகளை, போதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த செய்திகளிலே மிகவும் ஆழமான செய்தி என்பது அன்பு செய்யுங்கள். இதுதான் ரொம்ப ஆழமான செய்தி. விண்ணக தந்தை உங்களை அன்பு செய்கிறது மாதிரி நீங்களும் மற்றவங்களை அன்பு செய்யுங்க. இப்போ அன்புக்கு எதிரானது என்ன? பகை. அப்போ விண்ணக தந்தை உங்களிடம் பகை பாராட்டவில்லை, மாறாக பெருந்தன்மையோடு நடந்து கொள்கிறார், இரக்கத்தோடு செயல்படுகிறார். அதனால் நீங்களும் உங்களோடு இருக்கும் மக்களை அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது பகைமை பாராட்டாமல் பெருந்தன்மையோடு இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்பதுதான் ஆண்டவருடைய வாழ்வின் செய்தியாக இருக்கிறது. இயேசுவினுடைய 33 ஆண்டுகால செய்தி என்றால் அன்புதான். அன்புதான். அந்த அன்பின் உச்சக்கட்டம் என்ன? பகைவருக்கும் மன்னிப்பு கொடுப்பது. அதை அவரே செய்கிறார், இயேசுவே செய்கிறார். கல்வாரி மலையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும் என்று கேட்டுக்கொள்கிறார். என் அன்பு மக்களே, ஆதலால் இந்த மன்னிப்பு என்ற காரியம் இது மனித காரியம் அல்ல. இந்த மனித காரியம் என்பது பழிவாங்கும் எண்ணம் கொண்டது, நான் பெரியவன் என்ற எண்ணம் கொண்டது, பொறாமை உள்ளம் கொண்டது. தெய்வீக தன்மை என்பது ஒருவர் மீது இரக்கத்தோடு மன்னிப்பது. ஒருவர் நமக்கு எதிராக நிறைய பாவங்களை செய்திருக்கலாம், ஒருவர் நமக்கு எதிர்ப்பாக நிறைய காரியங்களை பேசியிருக்கலாம், ஒருவர் நமக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் நம்மை அழிப்பதற்கு முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆண்டவர் என்று சொல்லுவது, உன்னால் மன்னிக்க முடியுமா? உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? மன்னிக்க கற்றுக்கொள். உன்னோடு வாழக்கூடிய, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உன் உறவுகளில் இருக்கக்கூடிய, உன் ஊரில் இருக்கக்கூடிய, உன்னோடு பணி செய்யக்கூடிய உன் சகோதர சகோதரியை மன்னிக்க முடியுமா? உனக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? உனக்கு ஒரு காரியம் இருக்கு, என்ன? மன்னிக்கிறது. நீ ஒருவரை மன்னிக்க கற்றுக்கொண்டால் நீர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கற்றுக்கொண்டவர். பிரைஸ் தி லார்ட். என்ன ஒரு அருமையான செய்தி பார்த்தீங்களா? உனக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணுமா? மன்னிக்க கற்றுக்கொள். மிக சிறப்பான ஒரு சம்பவத்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆதலால் ஆண்டவர் என்று சொல்லுவது, உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, என் தந்தை உனக்கு கொடுக்க போகிறார். ஆனால் எப்பொழுது நீ மற்றவர்களை மன்னிக்கின்ற பொழுது உன்னை மன்னித்து அரவணைத்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்பதுதான் இன்றைய இறை செய்தியாக இருக்கிறது என்பதை மனதில் கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுங்க.
உங்களுக்கு பிடிக்காதவங்க, சண்டைக்காரவங்க, எதிர்ப்பானவங்க இருந்தால் அவங்கள்ட்ட ஓடி போயிட்டு உடனே சமாதானம் சொல்ல வேண்டாம். மாறாக மனசளவில் அவங்கள மன்னிங்க. ஆண்டவர்கிட்ட இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே, என் இயேசுவே, இந்த நபரை நான் மன்னிக்கிறேன். மனசுக்குள்ள உங்கள் மனசில் முதல்ல மன்னிங்க. உங்கள் மனதிலே அந்த காயங்கள் ஆறட்டும். ஆண்டவர் உங்களுக்கு நீரூற்றாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொலோசையர் 2ஆம் அதிகாரம், தயவு செய்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து எடுத்து வாசிங்க. 18வது வசனம். போலி தாழ்மையையும் வானதூதர்களை வழிபடுவதை விரும்புகிற மக்கள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்க அவர்கள் தங்கள் கண்ட காட்சிகளை அடிப்படையாக கொண்டு உலக போக்கிலான வீண் இருமாப்பு கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன வந்துட்டு? வீண் இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். என்ன வந்துட்டுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன வந்துட்டு? வீண் இருமாப்பு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க எங்க வந்திருக்கீங்க? கோயிலுக்கு வந்திருக்கீங்க, ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆனா நீங்க ஜெபத்துக்கு வந்திருக்கீங்க, ஒரு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு தற்பெருமை வளர்ந்துட்டே இருக்கும். சாத்தான் உண்டாக்குவான், நம்ம ரொம்ப பரிசுத்தவான், மற்றவங்கெல்லாம் பாவிகள். பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன நினைப்பான்? வெளியே உட்கார்ந்து இருக்கிறவன் தீர்ப்பிட்டு இருப்பான். அப்படிதானே? சொல்லுங்க, பேச மாட்டீங்களா? உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் பாருங்க பூசை நடந்துகிட்டு இருக்கும், ஆனால் வெளியே உள்ளவனை பார்த்துக்கிட்டே பாரு, இதெல்லாம் இருக்கு பாரு, அதுக்குள்ள பூசை முடிஞ்சிடும், சென்று வாருங்கள், திருப்பலி முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி அநேகருடைய இருதயத்தில் என்ன உண்டாயிருதுன்னா, இருமாப்பை மனிதர்களுக்குள்ளாக பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றது, நம்ம நீதிமான், மற்றவங்களாம் பாவிகள் என்று நம்மை நாமே போலித்தனமாக கற்பனையிலே நாம என்ன செஞ்சுக்கிறோம்? இடம் கொடுத்து மிதந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, ஒபாதியா 1ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒபாதியா 1ஆம் அதிகாரத்தில் 2-4 வசனங்கள் படிங்க. நான் 2லேருந்து படிங்க. நான் உன்னை மக்களினத்தாரிடையே சிறுமைக்குள்ளாக்குவேன், நீ பெரும் நிந்தைக்கு ஆளாக்கப்படுவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, உயரத்திலே குடியிருப்பவை அமைத்திருப்பவனே, என்னை தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவன் யார் என உள்ளத்தில் சொல்லிக் கொள்பவனே, உன் இதயத்தின் இருமாப்பு உன்னை ஏமாற்றி விட்டது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். தயவு செய்து என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, என்ன போட்டிருக்கு? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கலாம்? அவன் காசு உள்ளவனா இருக்கலாம், அதிகாரம் உள்ளவனா இருக்கலாம், கொஞ்சம் படிச்சிருக்கலாம், கொஞ்சம் இந்த உலகத்தில் 4 பேர் முன்னால கொஞ்சம் பிரபலியமான நபராக மாறி இருக்கலாம். உடனே மனுஷனுக்கு என்ன வந்துடுது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்ன வந்துடுது? இருமாப்பு. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ அது உங்கள்கிட்ட வந்துடும். நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ. என்ன சமீபத்தில் ஒரு அம்மா வந்து சொன்னிச்சு, என்னுடைய மகன் ஒரு வீடு கட்டியிருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் என் மகன் ஒரு வீட்டை தான் ஏன் கட்டியிருக்கான், வீடு தான் ஏன் கட்டியிருக்கான். ஆனால் என் மகன் சொல்கிறான், சும்மா ஏமா வந்துட்டுல இருக்கக்கூடாதுன்னு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சும்மா ஏமா நினைச்சக்கூடாது, வந்துட்டு இருக்கக்கூடாது. உனக்கு இந்த வீட்டில் இருக்கிற அளவுக்கு என்ன கிடையாது, உனக்கு சுத்தப்பத்தம்லாம் கிடையாது. அட பாவி மவனே, இந்த வயிற்றுக்குள்ளே தானே வந்த. அல்லேலூயா. இவர் வீட்டை தான் கட்டியிருக்கிறாராம். ஏன்? அவர் போட்டுக்கிற மார்பு நெட் அழுக்காயிருமா? பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் படிச்சிடக்கூடாது, கொஞ்சம் வசதியாக இருந்துடக்கூடாது, கொஞ்சம் சம்பளம் வாங்கிடக்கூடாது, கொஞ்சம் உடம்புல ஆரோக்கியம் இருக்கு, கொஞ்சம் சுண்டுனா ரத்தம் வரும், கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு. உடனே எல்லாருக்கும் என்ன வந்துடுது? சொல்லுங்க, எல்லாருக்கும் என்ன வந்துடுது? ஒருத்தரையும் விட்டு வைக்கிறதுல இது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் குசும்பு, எல்லாருக்கும் கொழுப்பு, திமிரு எல்லாம் என்ன செய்யுது? உடம்புல இருந்து ஆட்டி படைக்குது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அதிகாரம் கையில் கிடைச்சிடக்கூடாது, என்ன ஒரு போஸ்டிங் கிடைச்சிடக்கூடாது. உடனே என்ன செய்யறான்? வந்து பாரு நிற்கிறான்.
எல்லாருக்கும் ஒன்று இருக்குது, மண்ணுக்கு மேலே ஆடுற எல்லாவனும் மண்ணுக்கு கீழே அடங்கி தான் ஆகணும்.